நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கின்றன. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா tnpds.gov.in என்ற இணையதளத்தில் அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலும் அருகில் உள்ள இ சேவை மையங்களில் ரேஷன் கார்டுகளில் இகேஒய்சி அப்டேட்டை செய்து கொள்ளலாம். கட்டாயம் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் கேஒய்சி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 6 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரேஷன் கடை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள முறை போலவே ரேஷன் கார்டுகளில் இகேஒய்சி சரிபார்க்கும் நடவடிக்கையை எடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் துறை இந்த பணியை மேற்கொள்ளும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதற்கான காரணம் சில ஆண்டுகளாக ரேஷன் கடை செயல்படாததால் கைரேகை பதிவு ஆதார் எண் சரிபார்ப்பதற்கு இந்த முடிவை எடுத்துள்ளது. மேலும் இந்த கேஒய்சி சரிபார்ப்பு ஆரம்ப நிலையில் உள்ளது. மேலும் இந்த பணியை சரிபார்க்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் விரைவில் அதிகாரிகள் முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசின் நலத்திட்டங்களை பெற ரேஷன் கார்டுகள் முக்கியமாக தேவைப்படுவது போல அதாவது பல முறைகேடுகள் நடக்கிறது. அதனால் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.